வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்தம் ஸ்டூடெண்ட் கார்னர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்கள். இந்த டெல்லி சுல்தான்கள் ஏற்கனவே உள்ள சிலபஸில் யூனிட் 4ல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அதாவது டிசம்பர் 13, 2024 டிஎன்பிசி சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அதில் யூனிட் 3ல் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த டாபிக் வருது. ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியும் 11th ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகுது. இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் லைன் பை லைன் நோட்ஸாக இங்கே கொடுத்துருக்கேன். ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாகவும் இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கு லைன் பை லைன் நோட்ஸாகவும் இது இருக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க லைன் பை லைன் நோட்ஸ் பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள். இந்த சுல்தான்கள் என்பது இஸ்லாமியருடைய அரசர்களை சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைப்பாங்க. இவங்க டெல்லியை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சதுனால இவங்க டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகே, ஏன் இஸ்லாமியர்கள் நம்மளுடைய நாட்டிற்கு வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற அதிகப்படியான செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்படி வந்த 3 முக்கியமான இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் காசிம், கஜினி முகமது கோரி. இவங்க 3 பேர் தான் முக்கியமான இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள். இதில் 3ஆவதாக வரவர் தான் முகமது கோரி. இந்த கோரிக்கு இங்கேயே ஆட்சி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. அதே போல் இங்கே இருக்கிற அரசரை தோற்கடிச்சிட்டு ஆட்சியும் அமைக்கிறாரு. இவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால இவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக்கை ஆட்சியில் அமர்த்திட்டு இவர் தன்னுடைய நாட்டை நோக்கி போகிறாரு. போகிற வழியில் எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. இவருடைய இறப்பு செய்தியை கேட்ட குத்புதீன் ஐபக் தன்னை ஒரு சுதந்திர அரசரை ஆக்கிக்கிட்டு தன்னுடைய வம்சமான அடிமை வம்சம் முதற்கொண்டு இந்த டெல்லி சுல்தானியத்தை ஆரம்பிக்கிறாரு. இது முதற்கொண்டு, அதாவது அடிமை வம்சத்து முதற்கொண்டு ஒரு 5 வம்சங்கள் டெல்லியை ஆட்சி செய்கிறாங்க. அடிமை வம்சம், இல்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். இந்த லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி. அந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் ஒரு போர் நடக்குது. அதான் முதலாம் பானிபட் போர். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1526 நடக்குது. அப்போது பாபர் டெல்லி சுல்தானத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு 1526 முதற்கொண்டு அவருடைய மரபான, அதாவது அவருடைய ஆட்சியான முகலாயர் ஆட்சியை அங்கேருந்து தொடங்குறாரு. இந்த இடைப்பட்ட, அதாவது அடிமை வம்சத்துலேருந்து லோடி வம்சத்துக்குள்ள எந்தெந்த அரசர்கள் வந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த டெல்லி சுல்தானியத்துடைய கதையே. லைன் பை லைன் நோட்ஸாக பார்க்கலாம். உலக நாடுகள் அனைத்து நாடுகளை காட்டிலும் அதிக வரலாற்றையும் புகழையும் கொண்ட நாடு இந்தியா. இந்த இந்தியாவில் விண்ணை முட்டும் கோவில்கள், கலைநயத்துடன் கூடிய மாட மாளிகைகள், கோட்டைகளிலும் கோவில்களிலும் கொட்டி கிடக்கும் தங்க குவியல்கள், புதையல்கள், இவற்றையெல்லாம் ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொள்கின்றனர் இஸ்லாமியர்கள். இந்த செல்வ செழிப்புமிக்க கோவில்களையும் நகரங்களையும் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு முறையும் எண்ணற்ற செல்வங்களை கொண்டு சென்றனர். இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் குறிப்பிட்டவர்கள் அரேபியர்கள் மற்றும் ஈரானியர்கள். இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் குறிப்பிட்டவர்கள் அரேபியர்கள் மற்றும் ஈரானியர்கள். இந்தியா மீது படையெடுத்த 3 முக்கியமான இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் முகமது பின் காசிம், கஜினி முகமது கோரி. இந்தியா மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் படையெடுப்பாளர் முகமது பின் காசிம், கிபி 712. இந்தியா மீது படையெடுத்த முதல் முஸ்லிம் படையெடுப்பாளர் முகமது பின் காசிம். சிந்து அரசர் தாக்கிரை எதிர்த்து படைப்பிரிவுகளை அனுப்பிய ஈராக்கின் அரபு ஆளுநர். சிந்து அரசர் தாக்கிரை எதிர்த்து படைப்பிரிவுகளை அனுப்பிய ஈராக்கின் அரபு ஆளுநர் அஜஸ் பின் யூசுப். இந்த அஜஸ் பின் யூசுப் யாருடைய தலைமையில் தனது 6000 குதிரைப்படை, போர் தளவாளங்களை சுமந்து வந்த ஒரு பெரிய ஒட்டகப்படை அடங்கிய முழு இராணுவத்தையும் அனுப்பினார். மருமகன் முகமது பின் காசிம். அப்பொழுது அவருக்கு வயது 17. சிந்து அரசர் தாக்கீர் மற்றும் முகமது பின் காசிம் இடையிலான போர் ரேவார் போர். சிந்து அரசர் தாக்கீர் மற்றும் முகமது பின் காசிம் இடையிலான போர் ரேவார் போர். முகமது பின் காசிம் தாக்கீரை எங்கு நடந்த மோதலில் கொன்றார்? ரோக்ரி என்ற இடத்துல முகமது பின் காசிம் தாக்கீரை கொன்றார். சிந்து அரசர் தாக்கீரை தோற்கடித்து தேபல் துறைமுகத்தை கைப்பற்றியவர் முகமது பின் காசிம். சிந்து அரசர் தாக்கீரை தோற்கடித்து தேபல் துறைமுகத்தை கைப்பற்றியவர் முகமது பின் காசிம்.
தேபல் துறைமுகத்தை எத்தனை நாட்கள் முகமது பின் காசிம் படைகள் கொள்ளையடித்தனர்? 3 நாட்கள். முல்தான் நகரை கைப்பற்றி அதிலிருந்து அதிக செல்வங்கள் பெற்றதனால் அதனை தங்க நகரம் என அழைத்தவர் முகமது பின் காசிம். முல்தான் நகரை கைப்பற்றி அதிலிருந்து அதிக செல்வங்கள் பெற்றதனால் அதனை தங்க நகரம் என்று அழைத்தவர் முகமது பின் காசிம். அடுத்து 963 கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை நிறுவியவர் அல்ப்டிஜின். அல்ப்டிஜின் என்பவர் கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசை நிறுவினார். இந்த சுதந்திர பேரரசு குரசன் என்ற பகுதி ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை தான் இந்த அல்ப்டிஜின். குரசன் என்ற பகுதி ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை அல்ப்டிஜின். அல்ப்டிஜின் இறப்பிற்கு பிறகு உயர்குடிகள் யாருக்கு முடிசூட்டினர் அப்படின்னா சபுக்தஜின்க்கு. அதாவது சபுக்தஜின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜினி முகமதுடைய அப்பா சபுக்தஜின். அல்ப்டிஜின் ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை, குரசன் பகுதியில் ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை அல்ப்டிஜின். அந்த அல்ப்டிஜின் இறப்பிற்கு பிறகு சபுக்தஜின் அதாவது கஜினி முகமதுடைய அப்பாவிற்கு முடிசூட்டுறாங்க. சபுக்தஜின் இறப்பிற்கு பிறகு வாரிசாக அறிவிக்கப்பட்டவர் இளைய மகன் இஸ்மாயில். அப்பொழுது இஸ்மாயிலை தோற்கடித்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் கஜினி முகமது. கஜினி முகமது இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, இளைய மகனுக்கு முடிசூட்டுவாங்க. இதை கேள்விப்பட்ட கஜினி முகமது இஸ்மாயிலை தோற்கடிச்சிட்டு அவரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுப்பார். அடுத்து கஜினி முகமது. கஜினி முகமது ஆட்சி பொறுப்பை ஏற்றதை எந்த பட்டத்தை அளித்து அவரை கலிஃபா அங்கீகரித்தார்? யாமினி உத் தௌலா. கலிஃபா ஒரு பட்டம் கொடுத்து அவரை ஆட்சி பொறுப்பில் அங்கீகரிக்கிறாரு. என்ன பட்டம் அப்படின்னா யாமினி உத் தௌலா. இந்த யாமினி உத் தௌலா என்பதன் பொருள் பேரரசின் வலது கை. பேரரசின் வலது கை. வட இந்தியாவில் செலவு செய்யும் பொருட்களையும் நகரங்களையும் கொள்ளையடித்து கொண்டிருந்த முகமது கஜினி ஒவ்வொரு முறையும் எண்ணற்ற செல்வங்களை கொண்டு சென்றார். கஜினி முகமது எத்தனை ஆண்டுகள் இந்தியா மீது தாக்குதல் மேற்கொண்டார்? 17 முறை. கஜினி முகமது இந்தியா மீது 17 முறை படையெடுத்துள்ளார் என்பதை எதன் மூலம் நாம் அறிய முடிகிறது? சர் ஹென்றி எலியட் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். சர் ஹென்றி எலியட் கஜினி முகமது இந்தியா மீது 17 முறை படையெடுத்துள்ளார் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. கிபி 1001 காந்தாரத்தை ஆண்ட ஷாஜி மரபின் இந்து அரசர் ஜெயபாலரை தோற்கடித்தவர் முகமது கஜினி. காந்தாரத்தை ஆண்ட ஷாஜி மரபின் இந்து அரசர் ஜெயபாலரை தோற்கடித்தவர் கஜினி முகமது. 1005-1006 ஜெயபாலரின் நண்பரான முல்தான் அரசர் பதேதாவுதை வீழ்த்தியவர் கஜினி முகமது. அடுத்து 1008 பேசாவரில் நடந்த போரில் கூட்டாக போரிட வந்த உஜ்ஜயினியின் குவாலியர், கன்னோசி, தில்லி, அஜ்மீர் மற்றும் கலிங்க நாட்டு இந்து அரசர்களை வீழ்த்தி கஜினி முகமது எந்த பகுதியில் பெருஞ்செல்வங்களை கொள்ளையடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரா, இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்கிரா என்னும் இடத்தை கொள்ளையடிச்சிருக்காரு. அடுத்து கிபி 1010 கோரி நாட்டின் அரசர் முகமது பின் சூரி மீது படையெடுத்து வென்றார். 1010 கோரி நாட்டின் அரசர் முகமது பின் சூரி மீது படையெடுத்து வென்றார். கிபி 1010 முல்தான் பகுதியில் கலவரத்திற்கு காரணமாக இருந்த அப்துல் பதேதாவுதை வீழ்த்தி கஜினியில் மரணம் வரை சிறையில் வைத்திருந்தார். அப்துல் பதேதாவுதை வீழ்த்தி கஜினியில் மரணம் வரை சிறையில் வைத்திருந்தார். சியா பிரிவு இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார். நாகர்கோட்டை அரசர் ஆனந்தபாலரை வீழ்த்தினார். சந்தேலர்களை தோற்கடித்தார். 1011 பஞ்சாபில் உள்ள நாகர்கோட் என்ற நகரை கைப்பற்றினார். கஜினி முகமதின் மிக முக்கிய படையெடுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் படையெடுப்பு 1025 நடந்திருக்கு. சோம்நாத் என்பது குஜராத் கடற்கரையில் உள்ள ஒரு கோவில் நகரம். அங்கு ஜோதிர்லிங்கத்தை உடைத்து 20 லட்சம் தினார்களை கொள்ளையடித்தார்.
சோம்நாத் படையெடுப்பு குறித்த தகவல்களை 13ஆம் நூற்றாண்டில் இருந்த அரபு மரபு வழி பதிவுகளில் காணப்படுகின்றது. ஆனால் அதன் சமண பதிவுகள் சான்று எதுவும் உறுதிப்படுத்தவில்லை என கூறியவர் ரோமிலா தாப்பர். ரோமிலா தாப்பர் என்பவர் சொல்கிறாரு, சோம்நாத் படையெடுப்பு பற்றி 13ஆம் நூற்றாண்டில் அரபு வழி பதிவுகளில் இருக்குது, ஆனால் சமண பதிவுகளில் அதற்கு எந்த சான்றிதழும் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கஜினி முகமது ரே என்ற ஈரானிய நகரத்தை எந்த ஆண்டு சூறையாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1029. கஜினி ரே என்ற ஈரானிய நகரத்தை எந்த ஆண்டு சூறையாடினார்? 1029ஆம் ஆண்டு. கஜினி வம்ச அரசில் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த அரசர் சுல்தான் இப்ராஹிம். கஜினி வம்ச அரசில் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த அரசர் சுல்தான் இப்ராஹிம். கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குர்ரவ் ஷா. கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குர்ரவ் ஷா. 1192ஆம் ஆண்டு குர்ரவ் ஷா கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். இவர் மரணத்துடன் கஜினி அரசுக்கு முடிவுக்கு வந்தது. கஜினி அரசு முடிவுக்கு வந்தது. 1192ஆம் ஆண்டு குர்ரவ் ஷா கைது செய்யப்பட்டு கொல்லப்படுகிறார். இவர் மரணத்துடன் கஜினி அரசு முடிவுக்கு வந்தது. கஜினி வம்சம் முடிவுக்கு வந்த ஆண்டு 1192. கஜினி வம்சம் முடிவுற காரணம் வடக்கே கோரிகளிடமிருந்தும் மேற்கே துருக்கியர்களிடமிருந்தும் கஜினி வம்ச ஆட்சிக்கு நிரந்தர அபாயம் இருந்து வந்தது. இது அரசாட்சிக்கு பேரழிவை தந்தது. அடுத்து மூன்றாவதாக வர கோரி. ஹீரட்டுக்கும் கஜினிக்கும் இடையில் உள்ள பகுதி கோரி. கோரி எந்த இடத்தை ஆட்சி செய்ததால் முகமது கோரி என அழைக்கப்பட்டார்? கோரி என்ற இடத்தை. முகமது கோரியின் இயற்பெயர் மொய்சுதீன் முகமது. மொய்சுதீன் முகமது தான் முகமது கோரியின் இயற்பெயர். முகமது கோரியின் காலம் 1149 இருந்து 1206 மார்ச் 15 வரை. முகமது கோரியின் காலம் 1149 1206 மார்ச் 15. தனது தங்க நாணயத்தில் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்தவர் முகமது கோரி. தனது தங்க நாணயத்தில் சிலவற்றில் பெண் கடவுள் லட்சுமியின் உருவத்தை பொறித்தவர் முகமது கோரி. முகமது கோரி முல்தான் மீது படையெடுத்த ஆண்டு 1175. முகமது கோரி முல்தான் மீது படையெடுத்த ஆண்டு 1175. அரபு மலையில் கோரி முகமதுக்கு தோல்வியை கொடுத்தவர்கள் குஜராத்தின் சாளுக்கியர்கள். அது எந்த வருஷம் அப்படின்னா 1179. அரபு மலையில் கோரி முகமதுக்கு தோல்வியை கொடுத்தவர்கள் குஜராத்தின் சாளுக்கியர்கள் 1179. எந்த ஆண்டு கோரி முகமது பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றினார்? 1186. கிபி 1189 தபர்ஹிந்தா பதண்டா கோட்டையை யாருடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரின் சௌகான்கள். இஸ்லாமியர் ஆட்சி அமைத்த முதல் மாநிலம் அஜ்மீர். இஸ்லாமியர் ஆட்சி அமைத்த முதல் மாநிலம் அஜ்மீர். அஜ்மீர் இப்பொழுது காணப்படும் பகுதி ராஜஸ்தான் மாநிலம். எந்த ஆண்டு தரையின் போர் நடந்தது? எந்த ஆண்டு முதல் தரையின் போர் நடந்தது? கிபி 1191. முதலாம் தரையின் போர் யார் யாருக்கும் இடையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கும் பிருத்வி சௌஹானுக்கும். முதலாம் தரையின் போர் ஹரியானா மாநிலத்திற்கு தரையின் என்ற இடத்துல. இந்த போரில் வெற்றி பெற்றவர் பிருத்வி சௌஹான். ஃபர்ஸ்ட் தரையின் போரில் வெற்றி பெற்றவர் பிருத்வி சௌஹான். இரண்டாவது தரையின் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1192. இரண்டாவது தரையின் போர் யார் யாருக்கும் இடையில்? அதே முகமது கோரிக்கும் பிருத்வி சௌஹானுக்கும். அடுத்து இதில் கோரி வின் பண்ணுவார். சந்தாவார் போர் நடைபெற்ற ஆண்டு 1194. சந்தாவார் போர் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரிக்கும் ஜெயச்சந்திரனுக்கும். அந்த ஜெயச்சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிருத்வி சௌஹானுடைய மாமனார் தான் ஜெயச்சந்திரன். முகமது கோரி வென்ற கன்னௌசி அரசர் ஜெயச்சந்திரன். முகமது கோரி வென்ற கன்னௌசியின் அரசர் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் மகள் சம்யுக்தாவை திருமணம் செய்தவர் பிருத்விராஜ் சௌஹான்.
ஜெயச்சந்திரன் மகள் சம்யுக்தாவை திருமணம் செய்தவர் பிருத்விராஜ் சௌஹான். முகமது கோரியின் அடிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் மற்றும் பக்தியார் கில்ஜி. 2 அடிமைகள் இருக்காங்க. யார் யாருன்னு பாருங்கள், குத்புதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜியும். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சார் இல்லையா, அவரு தான் அந்த பக்தியார் கில்ஜி. மகன் இல்லாத காரணத்தினால் முகமது கோரி தனது அடிமைகளை ஆட்சியாளராக நியமிக்கிறார். முகமது கோரி மேற்கு இந்திய பகுதிகளுக்கான துணை ஆட்சியாளராக நியமிக்கிறார். குத்புதீன் ஐபக் அதாவது லாகூர், டெல்லி இந்த பகுதிக்கு ஆட்சியாளராக அமைக்கிறார் குத்புதீன் ஐபக்கை. கிழக்கு இந்திய பகுதிகளுக்கான துணை ஆட்சியாளராக நியமிக்கிறார் பக்தியார் கில்ஜி. வங்காளம், பீகார் இந்த பகுதிகளில் ஆட்சி அமைக்கிறார். கோரி முகமது மீண்டும் தனது நாட்டிற்கு திரும்பி செல்லும் வழியில் எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிரிழக்கிறார். கோரி முகமதின் இறப்பிற்கு பிறகு தன்னை சுதந்திர அரசராக அறிவித்துக் கொள்கின்றனர் இருவரும். டெல்லி சுல்தான் அடிமை வம்சம் முதற்கொண்டு தோன்றுகிறது. தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். டெல்லி சுல்தானியம் 5 வம்சங்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது தெரியும். எந்தெந்த வம்சம் எந்தெந்த வருஷம் அப்படின்றத பார்க்கலாம். முதலில் அடிமை வம்சம் 1206 1290 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த வம்சமான கில்ஜி வம்சம் 1290 1320 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்த வம்சமான துக்ளக் வம்சம் 1320 1414 வரை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த வம்சமான சையத் வம்சம் 1414 1451 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து லோடி வம்சம் 1451 1526 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த 1526 முதலாம் பானிபட் போர் நடக்குது. அதிலிருந்து பாபர் அவங்களுடைய ஆட்சியான முகலாயர் ஆட்சியை தொடங்குறாரு. வாங்க அடிமை வம்சம் பார்க்கலாம். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தினை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்லுக் என்பது அரேபிய வார்த்தை. அதன் பொருள் என்ன அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். அடிமை வம்சத்தின் 3 மாபெரும் சுல்தான்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. யார் யாருன்னு பாருங்க, குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். இந்த இல்துமிஷ், பால்பன், குத்புதீன் ஐபக் இவங்க மாபெரும் சுல்தான்களாக இருந்தாங்க அடிமை வம்சத்தில். குத்புதீன் ஐபக் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த பகுதி மேற்கு இந்தியா, அதாவது டெல்லி, லாகூர் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காரு. அடிமை வம்சத்தினர் துணைக்கண்டத்தை ஆட்சி செய்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. குத்புதீன் ஐபக் மகன் ஆரம் ஷா முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் கட்டிய மசூதியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்ற மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் குத்புதீன் ஐபக் குதுப்பினாரை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஷ். குதுப்பினாரை கட்ட ஆரம்பித்தவர் குத்புதீன் ஐபக், அதை நிறைவு செஞ்சவர் இல்துமிஷ் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கின் மருமகன் மற்றும் படைத்தளபதி. குத்புதீன் ஐபக் காலம் பாருங்க 1206 1210 வரலையும் தான் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. குத்புதீன் ஐபக் இயற்கை எய்திய ஆண்டு 1210. எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து படுகாயம் அடைந்து இயற்கை எய்தினார் குத்புதீன் ஐபக். இவர் இறப்பிற்கு பிறகு ஆட்சியை ஏற்கிறார் இல்துமிஷ் குத்புதீன் ஐபக் எந்த மகன் ஆட்சிக்கு வருவதை தடுத்து தானே தில்லியின் அரசராக அமர்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் ஷா என்பது குத்புதீன் ஐபக்குடைய மகன். அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றது இவர் தடுத்து மருமகனான மற்றும் படைத்தளபதியான இல்துமிஷ் ஆட்சிக்கு வருகிறார். குத்புதீன் ஐபக் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் இல்துமிஷ். இவர் ஒரு துருக்கியர். இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தவர்கள் துருக்கியர்கள். இல்துமிஷின் ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. 1210 1236 வரலையுமே அவர் ஆட்சி செஞ்சிருக்காங்க.
மொத்தம் 26 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ். அதாவது மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்ப்பதற்காக துருக்கிய பிரபுக்கள் 40 பேர் கொண்ட குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ். இந்த 40 பேர் கொண்ட குழுவின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல்கானி, அதாவது 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கு. அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ். அரேபிய நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ். இதில் வெள்ளி நாணயம் டாங்கா, செம்பு நாணயம் ஜிடால். ஏற்கனவே டிஎன்பிசி கொஷின்ஸ் நல்லா பார்த்துங்க. வெள்ளி நாணயம் டாங்கா, செம்பு நாணயம் ஜிடால். தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு நிலங்களை வழங்கியவர் இல்துமிஷ். தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு நிலங்களை வழங்கியவர் இல்துமிஷ். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தா. இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலம் வழங்கப்படுது, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தா. இந்த நிலம் பெற்றவர்கள் இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்படுறாங்க. இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். இது மேல்தட்டு இராணுவ அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள். மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள். மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் பண்டகன். இல்துமிஷின் அடிமை என்ன நிஸ்பாவை கொண்டிருப்பார் அப்படின்னா ஷம்சி பண்டகன். இல்துமிஷின் அடிமை என்ன நிஸ்பாவை கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷம்சி பண்டகன். இல்துமிஷ் காலகட்டத்தில் மங்கோலிய செங்கிஸ்கானுக்கும் மத்திய ஆசியாவில் யாருக்கும் இடையில் போர் பகை இருந்தது அப்படின்னா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கும் மங்கோலிய செங்கிஸ்தானுக்கும் இடையில பகை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மங்கோலியர்கள் எந்த நூற்றாண்டில் செங்கிஸ்கான் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிறுவினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டவர் யார்? செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டு இருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். ஆனால் இல்துமிஷ் என்ன பண்ணுவார்? அடைக்கலம் கொடுத்துருக்க மாட்டார், மறுத்திருப்பார். ஏன் அப்படின்னா மங்கோலியர்களிடமிருந்து தனக்கும் ஏதாவது ஆபத்து நேரிடும் அப்படின்றதுக்காக இல்துமிஷ் அடைக்கலம் தரமாட்டாங்க. இல்துமிஷோட மறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1236. இல்துமிஷின் மறைவிற்கு பிறகு ஆட்சி அமைத்தவர் ரசியா. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷின் மகள். இல்துமிஷுக்கு பிறகு ஆட்சி அமைத்தவர் ரசியா, இல்துமிஷின் மகள். ரசியாவின் காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1236 1240 வரலையும் தான், 4 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஏன்னு பாருங்க, டெல்லியின் முதல் பெண் அரசி ரசியா. டெல்லியின் முதல் பெண் அரசி ரசியா. ரசியா பற்றி மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதுதாவின் கூற்று என்னன்னு பாருங்க. ரசியா பற்றி ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி சொல்றாரு, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வாள் வில் அம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரசியாவும் சவாரி செய்தார். தனது முகத்திற்கு திரையிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா. அபினீசிய அடிமையான ஜலாலுதீன் யாகுத்தை ஆதரித்தவர் ரசியா. இந்த ரசியா அகூர் என்ற உயர்ந்த பதவிக்கு ஜலாலுதீன் யாகுத்தை நியமித்தார். அமீர்கு அகூர் என்ற உயர்ந்த பதவிக்கு ஜலாலுதீன் யாகுத்தை நியமித்தார். அமீர்கு அகூர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை தலைவன். குதிரைப்படை தலைவனை தான் அமீர்கு அகூர் அப்படின்ற சொல்லப்படுது. துருக்கிய உயர்குடிகள் சூழ்ச்சியின் காரணமாக ரசியா பேகம் இறக்குறாங்க. அவங்க இறந்த ஆண்டு 1240. அதுக்கடுத்தது இல்துமிஷின் இளைய மகன் நஸ்ருதீன் முகமது. இல்துமிஷின் இளைய மகன் நஸ்ருதீன் முகமது 1266 வரை இவர் பெயர் அளவிலான அரசனாக மட்டும் இருந்திருக்காரு. நஸ்ருதீன் முகமது
ஆட்சி செய்தவர் பால்பன். இந்த பால்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ருதீன் முகமதுடைய மாமனார். நஹிப் இ முல்க் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டவர் உலுகான். இந்த உலுகான் என்ற பெயரில் டில்லி ஆட்சியை கைப்பற்றியவர் கியாசல்தீன் பால்பனின் ஆட்சி காலம் 1266 முதற்கொண்டு 1287 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பால்பன் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்பாரி இனம். இவர் முதலில் ஒரு அடிமையாக விற்கப்பட்ட இவர் கடும் முயற்சியினால் சுல்தானாக பதவி அடைந்தார். என்னென்ன பண்ணியிருக்காரு பாருங்க. தண்ணி சுமந்திருக்காரு, படை வீரராக இருந்திருக்காரு, வேட்டையாளனாக இருந்திருக்காரு, அதுக்கடுத்தது தளபதி, அதுக்கப்புறம் நாயக், பின் சுல்தான் பதவிக்கு வந்தவர் யாரு? பால்பன். வடமேற்கில் மேவாரை சுற்றி அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த இஸ்லாமிய சமூகம் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்தது. அதன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியோ. வடமேற்கில் மேவாரை சுற்றி அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் வாழ்ந்த இஸ்லாமிய சமூகம் கொள்ளையிலும் ஈடுபட்டிருந்தது. அதன் பெயர் மியோ. அந்த மியோக்களை அழித்தவர் பால்பன். மீவாட்டை சேர்ந்த மியாக்களிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டவர் பால்பன். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவரையும் இடையூறாய் இருப்பவரையும் கண்டறிய ஒற்றத்துறையை ஒன்றை நிறுவியவர் பால்பன். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்பவர்களையும் இடையூறாக இருப்பவர்களையும் கண்டறிய ஒற்றத்துறையை ஒன்றை நிறுவியவர் பால்பன். பால்பன் தனக்கு பிடித்த எந்த அடிமையை வங்கத்தின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ரில் கான் என்ற பால்பனுடைய அடிமை இருக்காங்க. அவரை வங்காளத்தினுடைய ஆளுநராக நியமிக்கிறாரு. பைப்போஸ் முறை எதிர்த்ததால் துக்ரில் கான் தலை துண்டிக்கப்பட்டது. பைப்போஸ் முறை அப்படின்னாக்கா மன்னனின் பாதம் கழுவி முத்தமிடுறது தான் பைப்போஸ் முறை. அந்த முறையை எதிர்த்ததுனால துக்ரில் கானுடைய தலை என்ன பண்ணதுன்னா துண்டிக்கப்பட்டது. துக்ரில் கானை ஒடுக்குவதற்கு யாருடைய தலைமையில் படைகளை அனுப்பினார் பால்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அமீர் கான். துக்ரில் கானை கொன்ற பின்பு யாரை வங்கத்தின் ஆளுநராக பால்பன் நியமிக்கிறார் அப்படின்னா புக்ரா கான். அவனுடைய மகன், அதாவது பால்பனுடைய மகன் புக்ரா கானை ஆட்சி அமைக்கிறாரு. பால்பன் முல்தான் ஆளுநர் பொறுப்பை யாரிடம் அளித்திருந்தார் அப்படின்னா முகமது கான். புதிதாக பணியில் சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குத்தகையில்லா நிலங்கள் வழங்கப்பட்டு பயிரிடப்பட்டன. அதன் பெயர் மஃப்ரூசி. தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதலை பற்றி குறிப்பிட்டவர் பாரணி. தில்லியை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தோவாப்பிலும் நிகழ்ந்த பால்பனின் தாக்குதலை பற்றி குறிப்பிட்டவர் பாரணி. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞராக அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பால்பன். புகழ்பெற்ற கவிஞர் அமீர் குஸ்ரு. அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர். அவரை ஆதரித்தவர் பால்பன். செங்கிஸ்கானின் பேரன் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னா குலகு கான். செங்கிஸ்கானின் பேரன் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயாக இருந்தவர் குலகு கான். குலகு கான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதி கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதிமொழியை பெற்றவர் பால்பன். குலகு கான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து வரமாட்டார்கள் என உறுதிமொழியை பெற்றவர் பால்பன். பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் எந்த கவலையும் இன்றி பார்க்கடலில் துயில்கிறார் என கூறும் கல்வெட்டு பாவோலி கல்வெட்டு. பால்பன் எப்பொழுது இறந்தார்? 1287. பால்பனுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் கைகுபாத்தின் ஆட்சி காலம் பாருங்க 1287 1290 அவர் ஆட்சி செய்கிறாரு. ஏன் அப்படின்னா சிற்றின்பத்தில் மூழ்கி அரசராகும் தகுதியற்றவராக இருந்தவர் யாரு? கைகுபாத்தை கொன்றுவிட்டு ஆட்சியை பிடித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. கைகுபாத்துடன் அடிமை வம்சம் முடிவுற்று கில்ஜி வம்சம் தோன்றியது. இந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர்
ஜலாலுதீன் கில்ஜி. இந்த கில்ஜி வம்சம் 1290 1320 வரலையும் ஆட்சி செய்கிறாங்க. இந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியின் காலம் பாருங்க 1290 1296 வரலையும் ஒரு 6 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஜலாலுதீன் ஓர் ஆப்கானியர் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. ஜலாலுதீன் ஒரு ஆப்கானியர் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. மால்வா படையெடுப்பின் வெற்றி தக்காணத்தில் இருந்து யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கு உந்துதலை ஜலாலுதீனுக்கு அளித்தது. எந்த படையெடுப்பின் வெற்றி தக்காணத்தில் இருந்த யாதவ அரசின் தலைநகர் தேவகிரியை சூறையாடுவதற்கு உந்துதலை தந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வா படையெடுப்பு. மால்வா படையெடுப்பின் வெற்றி. காரா பகுதியின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. காரா பகுதியின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீனுடைய மருமகன். அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனுடைய மருமகன். எந்த ஆண்டு தேவகிரி பகுதிக்கு போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அலாவுதீன் கில்ஜி? இந்த ஜலாலுதீன் தான் அலாவுதீன் கில்ஜியை தேவகிரி பகுதிக்கு போருக்கு அனுப்புனார். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1296. அப்போது தேவகிரியில் யாரை தோற்கடித்து மிகப்பெரிய செல்வங்களோடு நாட்டுக்கு திரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர யாதவ். தேவகிரியில் ராமச்சந்திர யாதவை தோற்கடித்து அலாவுதீன் கில்ஜி பெரும் செல்வங்களோடு நாட்டுக்கு திரும்புகிறாரு. போருக்கு திரும்பி அலாவுதீன் கில்ஜியை வரவேற்ற தனது மாமனார் ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செய்துவிட்டு பின் ஆட்சியை பிடிக்கிறார் அலாவுதீன் கில்ஜி. போருக்கு சென்று திரும்பிய அலாவுதீன் கில்ஜியை வரவேற்கிறாரு யாரு? மாமனார் ஜலாலுதீன். அந்த ஜலாலுதீனை கொன்றுவிட்டு அவருடைய அரசாட்சியை பிடிக்கிறாரு அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் எந்த படையெடுப்பில் கொல்லப்படுகிறார் அப்படின்னா தேவகிரி படையெடுப்பு. ஏன்னா அந்த தேவகிரி படையெடுப்புக்கு தானே போயிட்டு வராரு அலாவுதீன் கில்ஜி, அதனால தேவகிரி படையெடுப்பு சொல்றாங்க. ஜலாலுதீன் மரணம் பார்த்தீங்கன்னா 1296. ஜலாலுதீன் மரணம் 1296. அதுக்கடுத்தது ஜலாலுதீனுக்கு அடுத்தது அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலம் ஆரம்பமாகுது. 1296 1316 வரலையும் அலாவுதீன் கில்ஜி ஆட்சி செய்கிறாரு. இவர் என்னென்ன பண்ணார் பாருங்க. 1301 ரத்தம்பூர் படையெடுப்பு, 1303 சித்தூர் படையெடுப்பு, ராஜா ரத்தம் சிங்கோடைய இறப்பு. சித்தூர் படையெடுப்புல ராஜா ரத்தம் சிங்க கொல்றாரு. ராஜா ரத்தம் சிங் இறப்பை அறிந்த அவரது மனைவி தன்னை தீக்கு இரையாக்கி மரணிக்கிறார். தன்னுடைய கணவர் இறந்த செய்தியை கேட்ட உடனே தன்னையும் ஒரு தீக்கு இரையாக்கி இறக்குறாங்க. இது அந்த காலத்தில் சௌகர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னைத்தானே தீயிலிட்டு கொள்வது. ராஜா ரத்தம் சிங் மற்றும் ராணி பத்மினி இவர்களின் கதை பெயர் பத்மாவத். இவங்களுடைய கதை, அதாவது ராஜா ரத்தம் சிங் இருக்காரு, அவங்களுடைய ஒய்ஃப் பத்மினி, இவங்கள மையமாக கொண்டு ஒரு கதை உருவாது. அது பத்மாகத் அப்படின்ற பெயரில் வெளிவருது. 1740 அவதி மொழியில், என்ன லாங்குவேஜ்? அவதி மொழியில் பத்மாகத் என்ற பெயரில் கதையாக எழுதியவர் மாலிக் முகமது ஜெய்சி. மாலிக் முகமது ஜெய்சி என்பவர் இந்த ராஜா ரத்தம் சிங் மற்றும் ராணி பத்மினியோடைய கதையை பத்மாகத் என்ற பெயரில் அவதி மொழியில் கதையாக எழுதுகிறாரு. அலாவுதீன் கில்ஜிக்கு அவருடைய முதல் இலக்கு எதுவாக இருந்தது? தேவகிரி. தேவகிரி கைப்பற்றுவதற்கு 1307 அலாவுதீன் கில்ஜி யாருடைய தலைமையில் ஒரு பெரும் படையை அனுப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர். இந்த மாலிக் கபூர் 1299 1300 குஜராத் படையெடுப்பில் அடிமையாக பிடித்து வரப்பட்டவர் தான் இந்த மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர். தென்பகுதியில் ஆண்ட யாதவர்களை தோற்கடித்தார் மாலிக் கபூர். வாரங்கல் பகுதியை ஆண்ட காகத்தியரை தோற்கடிக்கிறாரு. துவார சமுத்திரம் பகுதியை ஆண்ட ஹொய்சாலர் மற்றும் மதுரை ஆண்ட பாண்டியர்கள் இவர்களை தோற்கடிக்கிறாரு. அலாவுதீன் யாரு? மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கடைசி மங்கோலிய தாக்குதல் எப்பொழுது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1307 1308. வாரங்களின் காகத்திய அரசர் பிரதாபருத்ரா தேவரை தோற்கடிக்கப்பட்டார் 1309. வாரங்களின் காகத்திய அரசர் பிரதாபருத்ரார் எப்பொழுது தோற்கடிக்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1309. அதுக்கடுத்தது ஒய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாளன் எப்பொழுது தோற்கடிக்கப்பட்டார்? 1310.
ஹொய்சால அரசர் 3ஆம் வீர வல்லாளன் எப்பொழுது தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1310. அலாவுதீன் கில்ஜியின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அலாவுதீன் கில்ஜியோடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், வாரங்கள் காகத்தியர்கள், துவாரசமுத்திரம் ஹொய்சாலர்கள், மதுரை பாண்டியர்கள். இவங்க எல்லாருமே அலாவுதீன் கில்ஜியின் மேல் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அலாவுதீன் கில்ஜி காலத்தில் பிரபுக்கள் குவித்து வைத்திருந்த செல்வம் பறிமுதல் செய்யப்பட்டது. யாருடைய காலத்தில் பிரபுக்கள் குவித்து வைத்திருந்த செல்வம் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அதே போல் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் சுல்தான்களின் ஒப்புதலோடு மட்டுமே பிரபு குடும்பங்களுக்கு இடையே திருமண உறவு இருந்தது. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் சுல்தான்களின் ஒப்புதலோடு மட்டுமே பிரபு குடும்பங்களுக்கு இடையே திருமண உறவுகள் அனுமதிக்கப்பட்டன. மதம் சார்ந்த அறக்கொடையாகவும் பரிசாகவும் அளிக்கப்பட்ட சொத்துரிமை அடிப்படையில் வைத்திருந்த கிராமங்களை மீண்டும் அரசு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. ஹலாய் தர்வாசை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. ஹலாய் தர்வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தான் பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தவர். அதாவது பரம்பரையாக அலுவலர்களாவதை தடை செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தான் காலத்தில் மதுவும் போதை மருந்துகளின் பயன்படும் தடை செய்யப்பட்டுள்ளது. அலாவுதீன் காலத்தில் தான் டெல்லி சுல்தான் காலத்தில் மதுவும் போதை மருந்துகளின் பயன்பாடும் தடை செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கிய முதல் சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. படை வீரர்களுக்கு ஹீலியா என்ற பெயர் பட்டியல் ஒன்றை ஏற்படுத்தி இராணுவத்தில் நடைபெற்ற ஊழலை ஒழித்தவர் அலாவுதீன் கில்ஜி. அதாவது படை வீரர்களுக்கு ஹீலியா என்ற ஒரு பெயர் பட்டியல் ஒன்றை ஏற்படுத்துறாரு. எதுக்காக அப்படின்னா இராணுவத்தில் நடைபெற்ற ஊழலை ஒழிப்பதற்காக. தாக் என்ற குதிரை சூடு போடும் முறையை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. குதிரைக்கு சூடு போடும் முறை ஒன்று இருந்தது, அதன் பெயர் தாக்கு. அதை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்து நிரந்தர வரியை விதித்தவர் அலாவுதீன் கில்ஜி. நிலவரியை தானியமாகவும் வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. பொருளின் எடை எவ்வளவு குறைவாக எடை போடுகிறார்களோ அவ்வளவு பொருளின் எடை எவ்வளவு குறைவாக எடை போடுகிறார்களோ அவ்வளவு எடை உள்ள சதையை அவர்கள் உடம்பிலிருந்து எடுத்து வீசப்பட்டது. யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அப்போனா எடையெல்லாம் எவ்வளோ கரெக்டாக போடுவாங்கன்னு பாருங்க. அப்படி எடை கரெக்டாக போடலை அப்படின்னா அவங்களுடைய உடம்புலேருந்து எவ்வளோ எடை குறைவாக போடுறாங்களோ அவ்வளோ சதை அவங்களுடைய உடம்புலேருந்து எடுக்கப்படுது. அலாவுதீன் கில்ஜியின் மரணம் 1316. அலாவுதீன் கில்ஜியின் மரணம் 1316 ஏற்படுது. அலாவுதீன் கில்ஜி இறப்பிற்கு பிறகு அவரது அடிமை மாலிக் கபூர் ஆட்சியை வழிநடத்துகிறார். மாலிக் கபூர் அரசாங்க அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட பின்பு எத்தனை நாட்களில் பிரபுக்களால் கொல்லப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாட்கள். மாலிக் கபூர் தோற்கடித்த பின் 3ஆம் மரபான துக்ளக் வம்சம் துவங்குகிறது. மாலிக் கபூர் தோற்கடித்த பின் 3ஆம் மரபான துக்ளக் வம்சம் துவங்குகிறது. அடுத்த வம்சமான துக்ளக் வம்சம். இந்த துக்ளக் வம்சத்தின் காலம் பாருங்க 1320 1414 வரை. காசி மாலிக் என்ற பெயரில் 1320 ஆட்சி அமைத்தவர் கியாசுதீன் துக்ளக். இந்த துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் காலம் பாருங்க 1320 1324 வரலையும் ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையை பின்பற்றியவர் கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகே துக்ளக் பாத் எனும் புதிய நகரை அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகே துக்ளக் பாத் எனும் புதிய நகரை அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்ளக். ஒற்றத்துறையை நிறுவியவர் கியாசுதீன். கியாசுதீன் துக்ளக் எப்பொழுது இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1325ஆம் ஆண்டு. கியாசுதீன் துக்ளக்கு பிறகு முகமது பின் துக்ளக் ஆட்சி அமைக்கிறார். இந்த முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் 1324 1355
51 வரலையும் ஆட்சி செஞ்சுருக்காரு. முகமது துக்ளக்கின் வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனா கான் அல்லது ஜானா கான் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஜீனா கான் அல்லது ஜானா கான் என்று அழைக்கப்படும் அரசர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை தில்லியில் இருந்து எங்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலாதாபாத். இந்த முகமது பின் துக்ளக் எங்கு உள்ள இடத்திற்கு தௌலாதாபாத் என பெயர் சூட்டினார்? தேவகிரி. தேவகிரி எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு செல்ல எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும்? 40 நாட்கள். டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு செல்ல எத்தனை நாட்கள் நடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாட்கள். மீண்டும் தேவகிரியிலிருந்து டெல்லிக்கு தன் தலைநகரை மாற்றினார் முகமது பின் துக்ளக். இங்கேருந்து அங்கேயும் அங்கேயிருந்து இங்கேயும் தாவிட்டே இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நிறைய இவர் கீழே இருந்த அரசர்கள் தன்னை சுதந்திர அரசராக மாற்றிப்பாங்க. அடையாள நாணய முறையை செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். அடையாள நாணய முறையாக செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். முரண்பாடுகளின் மொத்த உருவம் முகமது பின் துக்ளக் அப்படின்னு யார் சொன்னது பார்த்தீங்கன்னா பராணி. முரண்பாடுகளின் மொத்த உருவம் முகமது பின் துக்ளக். இந்த கூற்றை சொன்னவர் பராணி. ஏன்னா செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார், தேவகிரிக்கு மாற்றிருப்பார் தலைநகரை, அப்புறம் தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாற்றிருப்பார். இப்படி ஒரு குழப்பமான நிலையிலே இருந்திருப்பார் முகமது பின் துக்ளக். அதுக்கப்புறம் அந்த செப்பு நாணயங்களை நிறைய செப்பு நாணயங்கள் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு செப்பு நாணயங்களை வாங்கி வெள்ளி நாணயங்களை கொடுப்பாரு. அதனால தன்னுடைய கஜானாவே காலியாயிருக்கும். நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. நிலவரி உயர்த்தியதோடு நிலவரியை பணமாக வசூலிக்க வேண்டும் என ஆணையிட்டவர் முகமது பின் துக்ளக். அதாவது நிலவரியை தானியமாக வசூல் செஞ்சார் அலாவுதீன் கில்ஜி. அந்த நிலவரியை உயர்த்ததோடு நிலவரியை பணமாக வசூலித்தவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் உருவாக்கிய வேளாண்மை துறையின் பெயர் திவான்-இ அமீர் கோஹி. திவான்-இ அமீர் கோஹி என்பது முகமது பின் துக்ளக் உருவாக்கிய வேளாண் துறையின் பெயர். வேளாண்மை துறையை கவனித்துக் கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கியவர் யார்? முகமது பின் துக்ளக். வேளாண் துறையை கவனித்துக் கொள்ள ஒரு தனித்துறையை உருவாக்கியவர் முகமது பின் துக்ளக். முகமது எந்த பகுதியில் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன? தோவா பகுதி. அதாவது நிலவரிவாயை ஏற்றிருப்பார், அதனால் ஒரு கிளர்ச்சி வெடிக்குது. அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோவா பகுதி. இந்த தோவா பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் தோவா பகுதி. வேளாண்மை கடன் கொடுக்கும் முறை தக்காவி கொண்டு வந்தவர் முகமது பின் துக்ளக். அதுக்கப்புறம் நிலவரியை ஏற்றுறாரு, அதனால் கிளர்ச்சி வெடிக்குது. அதே போல் வேளாண்களுக்கும் கடனும் கொடுக்குறாரு. மதுரை தனி சுல்தானாக உருவான ஆண்டு 1334. அதுதான் இந்த இடைப்பட்ட நாளில் மதுரை வங்காளம் இதெல்லாமே தன்னை சுதந்திர அரசனாக மாற்றிப்பாங்க. 1334 மதுரை தனி சுல்தானாக உருவாகுது. அதுக்கடுத்தது 46 வங்காளம் தனி சுல்தானாக உருவாகுது. முகமது பின் துக்ளக்கின் மரணம் பாருங்கன்னா 1351 மார்ச் 23 அவர் இறக்குறாரு. 1351 மார்ச் 23 இறக்குறாரு. அப்போது பத்தௌனின்ற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களிடமிருந்து மன்னனுக்கும் மன்னனிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை கிடைத்து விட்டது என முகமது பின் துக்ளக்கின் இறப்பின் போது கூறுகிறார். யார் சொல்றது? பத்தௌனி என்பவர். மக்களிடமிருந்து மன்னனுக்கும் மன்னனிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை கிடைத்து விட்டது என்று முகமது பின் துக்ளக்கின் இறப்பின் போது கூறுகிறார் பத்தௌனி. முகமது பின் துக்ளக்கின் பின் ஆட்சி அமைக்கிறவர் ஃபெரோஸ் துக்ளக். அடுத்ததான் ஆட்சிக்கு வராரு ஃபெரோஷா துக்ளக். இந்த ஃபெரோஷா துக்ளக் 1351 1388 வரலையும் ஆட்சி செய்கிறாங்க. கியாசுதீனின் சகோதரர் மகன் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் என்பவர் யார்? கியாசுதீனுடைய சகோதரர் மகன். கியாசுதீன் ஆட்சிக்கு வந்தபோது ஃபெரோஷா துக்ளக் எத்தனை குதிரை வீரர்களை கொண்ட சிறப்பு படைக்கு தளபதி ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 குதிரைப்படை வீரர்கள்.
ஃபெரோஷா துக்ளக் பெண்கள், ஆதரவற்றோர் போன்றோர் நலனுக்காக எத்துறையை உருவாக்கினார். திவானி கைரக் என்னும் ஒரு துறையை பெண்களுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் உருவாக்குறாரு ஃபெரோஷா துக்ளக். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் ஃபெரோஷா துக்ளக். ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை நிறுவியவர் ஃபெரோஷா துக்ளக். 2000 பெண் அடிமைகளை வைத்திருந்தவர் ஃபெரோஷா துக்ளக். 2000 பெண் அடிமைகளை வைத்திருந்தவர் ஃபெரோஷா துக்ளக். யாருடைய ஆட்சி காலத்தில் அடிமைகள் அதிகமாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். அடிமை அதிகமாக இருந்த காலம் ஃபெரோஷா துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில் தான். ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் எத்தனை அடிமைகள் இருந்ததாக கூறப்படுகிறதுனா 1,80,000 அடிமைகள். 1,80,000 அடிமைகள் ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் இருந்ததாக கூறப்படுது. அடிமை நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்திய சுல்தான் ஃபெரோஷா துக்ளக். இந்த அடிமைகளுக்கெல்லாம் நலன்களை கவனிப்பதற்காக தனியே ஒரு அரசு துறையை ஏற்படுத்தியவர் ஃபெரோஷா துக்ளக். 1200 தோட்ட பூக்காக்கள் உருவாக்கியவர் ஃபெரோஷா துக்ளக். 1200 தோட்ட பூக்காக்கள் உருவாக்கியவர். ஃபெரோஷாபாத் என்னும் நகரம் டெல்லியில் உருவாக்கியவர். ஃபெரோஷாபாத் என்ற நகரத்தை டெல்லியில் உருவாக்கியவர் ஃபெரோஷா துக்ளக். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மை மேம்படுத்தியவரும் ஃபெரோஷா துக்ளக் தான். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மை மேம்படுத்தியவர் ஃபெரோஷா துக்ளக். எந்த நதிக்கரையில் ஹன்சி கால்வாய் வெட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதி. ஹன்சி கால்வாய் எந்த கால்வாய்க்கு இடையில் வெட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதி. எந்த நதிக்கரையில் இசாப் கால்வாய் வெட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா யமுனாவில் வெட்டப்பட்ட கால்வாய் இசாப். சட்லஜ் நதியில் வெட்டப்பட்ட கால்வாய் ஹன்சி. ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் நடந்த ஒரே பெரிய இராணுவ படையெடுப்பு சிந்து. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1362 சிந்து படையெடுப்பு ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் நடைபெற்றது. அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்தும் முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் ஃபெரோஸ் துக்ளக். அதாவது அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்தும் முறை ஏற்கனவே இருந்தது. அதை அலாவுதீன் கில்ஜி தடுத்திருப்பார். மீண்டும் அதே முறையை கொண்டு வந்திருப்பார் இந்த ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக்கிடம் ஒரு உயர் அதிகாரியாக இருந்து இஸ்லாமியருக்கு மாறிய ஒரு பிராமணர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்-இ ஜஹன் என்பவர் ஃபெரோஸ் துக்ளக் காலத்தில் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறாரு. அவர் ஒரு பிராமணர். அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமிய மதத்திற்கு மாறுறாரு. அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கண்ணு. கால்-இ ஜஹனுடைய இயற்பெயர் கண்ணு. டெல்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டியவர் ஃபெரோஸ் துக்ளக். டெல்லியில் ஒரு பெரிய மதரசாவை கட்டியவர் ஃபெரோஸ் துக்ளக். உயர்கல்வியில் மேலும் ஒழுங்குபடுத்த வடிவத்தின் பெயர் மதரசா. கற்றுக்கொள்கிற இடம். மதரசானாக்கா கற்றுக்கொள்கிற இடம். உயர்கல்வியின் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவத்தின் பெயர். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்த தில்லி சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக். இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஃபெரோஸ் துக்ளக். ஜிஸ்யா வரியை முதலில் விதித்தவர் குத்புதீன் ஐபக். இரண்டாவதாக ஜிஸ்யா வரியை விதித்தவர் ஃபெரோஷா துக்ளக். மூன்றாவது ஜிஸ்யா வரியை விதித்தவர் சிக்கந்தர் லோடி. ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக், செகண்டாக ஃபெரோஷா துக்ளக், மூணாவதாக சிக்கந்தர் லோடி விதிச்சிருக்காங்க. என்னது, ஜிஸ்யா வரி. இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு ஒரு வரி விதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பெயர் ஜிஸ்யா வரி. பிறகு 16ஆம் நூற்றாண்டின் முகலாய அரசர் அக்பரால் ஜிஸ்யா வரியை ஒழிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் முகலாய அரசர் அக்பரால் ஜிஸ்யா வரியை ஒழிக்கப்பட்டது. மீண்டும் முகலாய அரசர் அவுரங்கசீப் ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு குத்புதீன் ஐபக் கொண்டு வராரு, செகண்டு ஃபெரோஷா துக்ளக் கொண்டு வராரு, மூன்றாவது சிக்கந்தர் லோடி கொண்டு வராரு. இவங்க கொண்டு வந்ததை முகலாய அரசர் அக்பரால் ஒழிக்கப்படுது. மறுபடியும் அதே முகலாயர் அரசரான அவுரங்கசீப் உடைய ஆட்சி காலத்தில் ஜிஸ்யா வரியை கொண்டு வராரு. ஃபெரோஷா துக்ளக் நினைவாக ஃபெரோஷா கோர்ல ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. ஃபெரோஷா கோர்
ஸ்டேடியம் கட்டப்பட்டது. இது இந்தியாவின் 2வது கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்பொழுது பெயர் மாற்றப்பட்டு அருண் ஜெட்லி ஸ்டேடியமாக உள்ளது. ஃபெரோஷா துக்ளக் நினைவாக ஃபெரோசா கோல் ஸ்டேடியம் கட்டப்பட்டது. இது இந்தியாவின் 2வது கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்பொழுது பெயர் மாற்றப்பட்டு அருண் ஜெட்லி ஸ்டேடியமாக உள்ளது. ஃபெரோசா துக்ளக் இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1388. ஃபெரோசா துக்ளக்கு பிறகு ஆட்சியில் அமைத்தவர் முகமது நஸ்ருதீன் ஷா. இந்த முகமது நஸ்ருதீன் ஷா பெயரளவில் மன்னனாக 1414 வரை ஆட்சி செய்து உள்ளார். 1388 நஸ்ருதீன் முகமது ஷாவை மத்திய ஆசியாவிலிருந்து யாருடைய படையெடுப்பு நடத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமூர். தைமூர் கண்டு முகமது நஸ்ருதீன் ஷா பயந்து ஓடுறாரு. ஆனால் மக்கள் எதிர்த்து போராடுறாங்க. அவர்கள் அனைவரையும் கொன்று அங்கு உள்ள அனைத்து செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டு மீண்டும் தன் தேசம் நோக்கி செல்கிறார் தைமூர். இங்கு உள்ள கலைகள் அனைத்தும் பிடித்திருந்ததால் அங்கு உள்ள கலைஞர்களையும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். மசூதிகளும் மதராசாக்களும் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. மசூதிகளும் மதராசங்களும் என்ன பாணியில் இருக்குது அப்படின்னா பாரசீக பாணியிலும், அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. அப்பாணியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ சாரசானிக் கலை வடிவம். இந்தோ சாரசானிக் கலை வடிவம். டிஎன்பிசி கொஷின்ஸ் பார்த்துங்க. தைமூரின் படையெடுப்பில் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புள்ளான பகுதி பஞ்சாப். தைமூரின் படையெடுப்பில் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப். சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த அரசர் தைமூர். துக்ளக் வம்சத்தின் கடைசி அரசர் முகமது நஸ்ருதீன் ஷா. இந்த நிலையான ஆட்சி இல்லை. இதனால் தைமூரின் பிரதிநிதி கிசர்கான் தனது சையது வம்ச மரபை தோற்றுவிக்கிறார். இந்த தைமூர் அங்கே ஆட்சி செய்யலை. இருக்கிற செல்வங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு தன்னுடைய நாட்டை நோக்கி போயிடுறாரு. அவருடைய பிரதிநிதியான கிசர்கான் தனது சையது வம்ச மரபை அடுத்ததாக இந்த டெல்லியில் தோற்றுவிக்கிறாரு. அதுதான் சையது வம்சம். சையது வம்சத்தை நிறுவியவர் தைமூர் பிரதிநிதி கிசர்கான். கிசர்கான் அடுத்து பதவியேற்றவர் முபாரக் ஷா. முபாரக் ஷா பற்றிய தகவல் குறித்த நூல் தாரிக்-இ முபாரக் ஷாஹி. தாரிக்-இ முபாரக் ஷாஹி அப்படின்ற பெயரில் ஒரு நூல் இருக்குது. தாரிக்-இ முபாரக் ஷாஹி என்ற நூலை எழுதியவர் யாஹிய அகமது கான் சிருந்தி. யாஹிய அகமது கான் சிருந்தி. முபாரக் ஷா என்ற நூலை எழுதியவர் யாஹிய அகமது கான் சிருந்தி. அடுத்த அரசர் முகமது ஷா. அதனைத் தொடர்ந்து ஆலம் ஷா. சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆலம் ஷா. அவர் 1351 இருந்திருக்காரு. ஆலம் ஷா ஆட்சி பொறுப்பு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்த அரசர் இந்த ஆலம் ஷா தான். அதுக்கடுத்ததான லோடி வம்சம். சையது வம்சத்தில் அவ்வளோவா பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருந்தது. அதுக்கடுத்தது பாருங்கள் லோடி வம்சம். லோடி வம்சம் பாருங்கள் 1451 1526 வரலையும் லோடி வம்சம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹலுல் லோடி. லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹலுல் லோடி. இவருக்கு பிறகு சிக்கந்தர் லோடி ஆட்சி அமைக்கிறாரு. 3ஆவதாக ஜிசியா வரியை விதித்தவர் யார்? சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரம் நிறுவியவர். ஆக்ராவை தலைநகரமாகவும் மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரம் நிறுவியவர் மற்றும் ஆக்ராவை தலைநகரமாக மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. இவரை தொடர்ந்து ஆட்சி அமைத்தவர் இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. 1526 இப்ராஹிம் லோடியை 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடித்தவர் பாபர். லோடி அரச வம்சத்திற்கு டெல்லி சுல்தானத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யாருன்னு பாருங்க பாபர். இதன் முதற்கொண்டு முகலாய ஆட்சி தொடங்குகிறது. இந்த முகலாயர் ஆட்சி எந்த ஆண்டுலேருந்து தொடங்குது? 1526. டெல்லி சுல்தான் சார்ந்த நூல்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பற்றிய பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூலின் பெயர் ஃபெரிட் ஷா. எந்த மொழியில் எழுதியிருக்காங்க? பாரசீக மொழியில் எழுதியிருக்காங்க.
அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் பற்றிய நூலின் பெயர் தாரிக் அல் இந்து. அரபு மொழியில் தாரிக் அல் இந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது? அரபு மொழியில். பெரிஷா எந்த மொழின்னு பாருங்க, பாரசீக மொழி. தாரிக் அல் இந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் பற்றிய நூலின் பெயர் தாரிக் அல் இந்து. தாரிக் அல் இந்தின் மற்றொரு பெயர்னு பார்த்தீங்கன்னா கிதாப் உல் ஹிந்த் தஹ்கீக் மா உல் ஹிந்த். கிதாப் உல் ஹிந்த் தஹ்கீக் மா உல் ஹிந்த். தாரிக் உல் ஹிந்த் எத்தனை அத்தியாயங்கள் உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 அதிகாரங்கள். இந்த நூலை இயற்றியவர் அல்பருனி. அல்பருனி யூக்ளிடின் என்ற கிரேக்க நூலை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்கார். அல்பருனி யூக்ளிடின் என்ற கிரேக்க நூலை சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து, பூமி அது அச்சியில் சுழல்வது இரவு பகலை ஏற்படுத்துகிறது என்ற செய்தி உள்ளடக்கிய நூல் எதுனா ஆரியப்பட்டியம். டிஎன்பிசி கொஷின் பாருங்க, பூமி அதன் அச்சில் சுழல்வது இரவு பகலை ஏற்படுத்துகிறது என்ற செய்தி உள்ளடக்கிய நூல் ஆரியப்பட்டியம். இந்த ஆரியப்பட்டியம் நூலில் உள்ள கருத்துக்களை மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தியவர் மற்றும் இந்தியாவிற்கும் பிற உலக நாடுகளுக்கும் பாலமாக இருந்தவர் அமீர் குஸ்ரு. ஆரியப்பட்டியம் நூலில் உள்ள கருத்துக்களை மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தியவர் மற்றும் இந்தியாவிற்கும் பிற நாடுகளுக்கும் பாலமாக இருந்தவர் அமீர் குஸ்ரு. 9 வானங்கள் என்னும் நூலை இயற்றியவர் அமீர் குஸ்ரு. டிஎன்பிசி கொஷின், 9 வானங்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? அமீர் குஸ்ரு. தனது 9 வானங்கள் என்னும் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர். தனது 9 வானங்கள் என்னும் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் அமீர் குஸ்ரு. அடுத்து, மிஃப்தா உல் ஃபுது மற்றும் கஜைன் உல் ஃபுது என்ற நூலின் ஆசிரியர் அமீர் குஸ்ரு. மில்தா உல் ஃபுது இது ஜலாலுதீன் பற்றிய வெற்றிகள் பற்றிய நூல். கஜைன் உல் ஃபுது அலாவுதீன் கில்ஜி வெற்றிகள் பற்றிய நூல். இது எழுதியவர் அமீர் குஸ்ரு. 9 வானங்களில் எழுதியது அமீர் குஸ்ரு. அந்த 9 வானங்களில் தன்னை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் அமீர் குஸ்ரு. மிஃப்தா உல் ஃபுது மற்றும் கஜைன் உல் ஃபுது என்ற நூலின் ஆசிரியரும் அமீர் குஸ்ரு தான். மிஃப்தா உல் ஃபுது அப்படின்னாக்கா ஜலாலுதீனுடைய வெற்றிகள் குறித்த நூல். கஜைன் உல் ஃபுது என்பது அலாவுதீன் கில்ஜியோடைய வெற்றிகள் குறித்த நூல். எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னா பாரசீக மொழியில். இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது. இந்திய இசை உலகில் உள்ள மற்ற அனைத்து இசைகளை விடவும் மேம்பட்டது என வெளிப்படையாக அறிவித்தவர் அமீர் குஸ்ரு. ஃபவாய்துல் பவாத் என்ற நூலை தொகுத்தவர் அமீர் ஹாசன். ஃபவாய்துல் ஃபவாத் என்ற நூல் யாருடைய உரையாடல்களை கொண்டது? சூஃபி துறவி மற்றும் நிஜாமுதீன் அவுலியா. சூஃபி துறவி மற்றும் நிஜாமுதீன் அவுலியா அவருடைய உரையாடல்கள் கொண்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவாத்துல் பவாத். ஃபவாய்துல் பவாத். ஃபுதுவுஸ் சலாத் என்பது யாருடைய கவிதை தொகுப்பு? அப்துல் மாலிக் இஸ்லாமி. அப்துல் மாலிக் இஸ்லாமியுடைய கவிதை தொகுப்பு ஃபுதுவுஸ் சலாத். ஃபரங்-இ கவாஸ் என்ற நூலை இயற்றியவர் பக்ருதீன் கவாஸ். ஃபரங்-இ கவாஸ் என்ற நூலை இயற்றியவர் பக்ருதீன் கவாஸ். மிஃப்தஹு புவாஜலா இயற்றியவர் யார்? முகமது ஹத்தியாபடி. முகமது ஹத்தியாபடி இயற்றிய முஃப்தஹு புவாஜலா. கிளி நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது? துதி நமக. கிளி நூல் என்று அழைக்கப்படும் நூல் துதி நமக. பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பின் பெயர் தான் இந்த துதி நமக. துதி நமக என்பது பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுப்பு. பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த சமஸ்கிருத கதைகளின் தொகுத்தவர் யார்? ஜியோ நக்ஷபி. பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய சமஸ்கிருத இசை நூல் எது அப்படின்னா ராக் தர்பான். ராக் தர்பான் என்பது இந்திய சமஸ்கிருத இசை நூல். இது எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பாரசீக மொழியில். அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாற்று நூல் எது?
தபகத்-இ-நஸ்ரி. தபகத்-இ-நஸ்ரி என்பது அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமியர் வரலாற்று நூல். தபகத்-இ-நஸ்ரி என்ற நூலை இயற்றியவர் மின்ஹேஜ்-உஸ்-சிராஜ். மின்ஹேஜ்-உஸ்-சிராஜ். ஃபெரோஸ் துக்ளக் வரையிலான தில்லி சுல்தான்கள் வரலாற்று நூலின் பெயர் தாரிக்-இ-ஃபெரோஸ் ஷாஹி. ஃபெரோஸ் துக்ளக் வரையிலான தில்லி சுல்தான்கள் வரலாற்று நூலின் பெயர் தாரிக்-இ-ஃபெரோஸ் ஷாஹி. தாரிக்-ஃபெரோஸ் ஷாஹி நூலின் ஆசிரியர் ஜியா-உத்-பாரணி. ஜியா-உத்-பாரணி. இந்த பாரணி தான் ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து வெறுப்புடன் எழுதுகிறார் பாரணி. பல கடவுள் வழிபாட்டாளர்களையும் இந்துக்களையும் மங்கோலியர்களையும் நாத்திகர்களையும் பஞ்சனையில் அமர வைத்து சகல மரியாதைகளையும் செய்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குறித்து வெறுப்புடன் எழுதியவர் பாரணி. இசைஞர் நூசுரத் காட்டன். இசைஞர் நூசுரத் காட்டன், நடனக்காரர் மிஸ் அஃப்ரோஸ் ஆகியோர் ஜலாலுதீன் கில்ஜியின் அவையில் இருந்ததாக கூறியவர் பாரணி. ஜலாலுதீன் கில்ஜியின் அவையில் இருந்ததாக இசைக்கலைஞர் நூசுன் காட்டன், நடனக்காரர் மீர் அஃப்ரோஸ் இருந்ததாக பாரணி கூறுகிறார். அடுத்து ராய், ரணா, தாகூர், ஷா, மக்தா, பண்டிட் போன்ற பட்டங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடுறாரு. டெல்லி சுல்தான் பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் விவரங்கள் ஒட்டிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக்-இ-ஃபெரோஸ். டெல்லி சுல்தான் பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் விவரங்கள் ஒட்டிய நூல் தாரிக்-இ-ஃபெரோஸ். தாரிக்-இ-ஃபெரோஸ் என்ற நூலின் ஆசிரியர் ஷம்ஸ்-இ-சிராஜ் ஆஃபிஃப். ஷம்ஸ்-இ-சிராஜ் ஆஃபிஃப். பாரசீக மொழியில் எழுதப்பட்ட துக்ளக் வம்சம் வரலாற்றின் நூலின் பெயர் துக்ளக் நாமா. பாரசீக மொழியில் எழுதப்பட்ட துக்ளக் வம்ச வரலாற்று நூலின் பெயர் துக்ளக் நாமா. சையது ஆட்சியாளர்களை முபாரக் ஷாவின் ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்ட நூலின் பெயர் தாரிக்-இ-முபாரக் ஷாஹி. தாரிக்-இ-முபாரக் ஷாஹி. தாரிக்-இ-முபாரக் ஷாஹி என்ற நூலின் ஆசிரியர் குலாம் யாஹ்யா பின் அஹ்மத். குலாம் யாஹ்யா பின் அஹ்மத். காஷ்மீர் அரசரின் வரலாற்றை கூறும் நூல் ஜைனவிலாஸ். காஷ்மீர் அரசரின் வரலாற்றை கூறும் நூல் ஜைனவிலாஸ். ஜைனவிலாஸ் நூலை இயற்றியவர் பட்டவதாரர். பட்டவதாரர் ஜைனவிலாஸ் நூலை இயற்றுவதற்கு எந்த நூலை முன்மாதிரியாக கொண்டார் அப்படின்னா ஷாநாமா. ஷாமா நூலை முன் உதாரணமாக கொண்டுதான் பட்டவதாரர் ஜைனவிலாஸ் இயற்றினார். ஷாநாமா என்னும் நூலை இயற்றியவர் ஃபிர்தௌசி. ஷாநாமா என்னும் நூலை இயற்றியவர் ஃபிர்தௌசி. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்து எழுதப்பட்ட நூலின் பெயர் சச்நாமா. ஆட்சி புரிந்த பகுதி மற்றும் ராஜபுத்திர அரசர்கள் யார் யார் எந்தெந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். தில்லி பகுதியை ஆட்சி செய்த ராஜபுத்திர அரசர்கள் டோமர்கள். ராஜஸ்தான் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சௌஹான்கள். குஜராத் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சோலங்கிகள். மால்வா பகுதியை ஆட்சி செய்தவர்கள் பாமரர்கள். கன்னௌசியில் ஆட்சி செய்தவர்கள் கடவாளாக்கள். பூந்தேல் சந்தேலர்கள். இந்த சந்தேலர்கள் நிறைய கோவில்கள் கட்டியிருக்காங்க. என்னென்ன கோவில்கள்னு பாருங்கள். லக்ஷ்மரர் கோவில், விஸ்வநாதர் கோவில், கந்திரிய மகாதேவர் கோயில், கஜுராஹோவின் வளாகம். இந்த கோவில்லாம் சந்தேலர்கள் கட்டியிருக்காங்க. சுல்தான்களின் அரசு துறைகள் மற்றும் செயல்பாடுகள். திவான்-இ-ரிசாலத் மேல்முறையீட்டுத்துறை அல்லது வெளியுறவுத்துறை. திவான்-இ-ஹாரிஸ் இராணுவத்துறை. திவான்-இ-பண்டகம் அடிமைத்துறை. திவான்-இ-காசா மமாலிக் நீதித்துறை. திவான்-இ-முஸ்டக் ராஜ் வரித்துறை. திவான்-இ-கோகி வேளாண்மைத்துறை. அடுத்து பாருங்க, சுல்தான்களின் சொந்த படைக்குழுக்களின் அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஹஷ்ம்-இ-கால்ஃப். ஹஷ்ம்-இல்-கால்ஃப் என்பது சுல்தான்களின் சொந்த படைக்குழுக்களின் அதிகாரிகளுடைய பெயர்.
இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவியவர் முகமது கோரி. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை கிபி 12ஆம் நூற்றாண்டில் நிறுவியவர் முகமது கோரி. லிங்காய பிரிவு எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டில் லிங்காய பிரிவு நிறுவப்பட்டது. லிங்காய பிரிவு நிறுவியவர் யார் அப்படின்னா பசவண்ணர். இவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் பசவண்ணர். வங்கதேசத்தில் எப்பொழுது பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது? வங்கதேசத்தில் எப்பொழுது பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு. தென்னிந்திய பக்தி இலக்கியத்தையும் ஓரிரை கொள்கையையும் வட இந்தியாவிற்கு கொண்டு சென்ற 2 பேர்கள் யார்? மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர் மற்றும் ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர். மகாராஷ்டிராவை சேர்ந்த நாமதேவர் மற்றும் ராமானுஜரை பின்பற்றிய ராமானந்தர். இவங்க இருவரும் தான் தென்னிந்திய பக்தி இலக்கியத்தையும் ஓரிரை கொள்கையையும் வட இந்தியாவிற்கு கொண்டு சென்றவர்கள். அடுத்து, பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா சௌக்ரிகன். பரம்பரையாக வரி வசூலித்து வந்தோர் சௌக்ரிகன் என்று அழைக்கப்படுகிறார்கள். காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர்கள் சீனர்கள். காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர்கள் சீனர்கள். இவ்வளோ பாயிண்ட்ஸு தான் 7th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. முதல்ல படிக்கும் பொழுது இந்த பெயர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் படிக்க ரிவிஷன் பண்ண உங்களுக்கு எளிமையாக ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.